Exercise 1.1 sum number 4. If A equal to 5, 6, B equal to 4, 5, 6, C is equal to 5, 6, 7, show that A cross A which is equal to B cross B intersection C cross C. So first வந்து left hand side. So left hand side என்ன இருக்கு அப்படின்னா A cross A. ஸோ ஏவையும் தான் நம்ம கார்ட்டீசியன் ப்ராடக்டில் எழுத போகிறோம். அப்போ ஏன்றது வந்து 5, 6 cross 5, 6. ஸோ த ஆன்சர் இஸ் 5 பண்ணோம் அப்படின்னா 5, 5 ஆர்டர் பேட்ஸில் எழுதுகிறோம். அடுத்து வந்து 5, 6, another ஒன்று 6, 5 and then 6, 6. It's our first one. Next we are going to find out the right hand side. ரைட் ஹேண்ட் சைடில் எது 2 ப்ராக்கெட்டில் இருக்கோ அதை முதல்ல வந்து கண்டுபிடிக்கணும். அப்போது B cross Bயை கண்டுபிடிக்கணும், அதே மாதிரி C cross C கண்டுபிடிக்கணும். ஸோ B cross B வந்து என்னது அப்படின்னா 4, 5, 6 cross again 4, 5, 6 ரெண்டுமே கார்ட்டீசியன் ப்ராடக்டில் எழுதணும். அப்போ என்ன வரும் அப்படின்னா 4, 4 அடுத்து 4, 5 நெக்ஸ்ட்டு 4, 6 அடுத்து 5 வச்சுன்னா 5, 4 5, 5 நெக்ஸ்ட்டு 5, 6 ஃபைனலாக 6 வச்சுன்னா 6, 4 6, 5 தென் 6, 6 நெக்ஸ்ட்டு அதே மாதிரி சின்றது வந்து 5, 6, 7 கார்ட்டீசியன் ப்ராடக்ட் 5, 6, 7. இதை இப்போ நம்ம கார்ட்டீசியன் ப்ராடக்டில் எழுதணும் அப்படின்னா நமக்கு என்ன வரும் அப்படின்னா 5, 5 5, 6 5, 7 and then 6, 5 6, 6 6, 7 and finally 7, 5 7, 6 and then 7, 7. ஸோ இது ரெண்டும் என்ன பண்ணோம் அப்படின்னா இன்டர்செக்ஷனில் எழுதணும். அப்போ B cross Bயையும் இன்டர்செக்ஷன் ஆஃப் C cross C ரெண்டையுமே இன்டர்செக்ஷன் பண்ண போகிறோம். விச் மீன்ஸ் இதையும் இன்டர்செக்ஷன் பண்ண போகிறோம். இன்டர்செக்ஷனாக ரெண்டில் எதுலையுமே காமனாக இருக்குன்னு பார்க்க போகிறோம். 4, 4ன்ற ஒன்று இங்கே ஆரம்பிக்கவே இல்லை, 4ன்றதே ஆரம்பிக்கலை, அப்போ 4s வராது. 5ல் 5, 4 இல்லை, 5, 5 இங்கேயும் இருக்குது 5, 6 இங்கேயும் இருக்குது வேறு ரிப்பீட்டேஷன் இருக்குது. அடுத்து 6, 4 கிடையாது, 6, 5 இந்த இருக்குது, அடுத்து 6, 6. ஸோ இந்த 4 மட்டும்தான் ரிப்பீட்டேஷன்ஸ் விச் மீன்ஸ் சேமாக வந்திருக்கு. ஸோ அதை மட்டும் எழுதிக்கணும். அப்போ 5, 5 5, 6 நெக்ஸ்ட்டு 6, 5 6, 6 இது வந்து நம்மளோட செகண்ட் ஒன். ஸோ ஃபைனலாக 1 = 2 எல்லா சமுக்கும் எழுதுகிற மாதிரி தான் இதுக்கு எழுதணும். ஸோ 1 = 2 left hand side which is equal to right hand side and then again question என்ன கொடுத்துருந்தாங்களோ அதை அப்படியே எழுதணும். எழுதிட்டு hence proof.